ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ரிமோட் கார். ஸோ இது ஃபன்னுன்னு சொல்லலாம், இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் கொரோனா, ஸோ இந்த வைரஸ் மூலிமா நம்ம இப்போ ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ரியேஷனுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி ரிமோட் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட கார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன்னுக்காக தான், நீங்களும் கற்றுக்கணும் இல்லை விளையாடி கற்றுக்கணும்னு தான். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லையா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தேவை அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லை ஒரு நோட்டோட அட்டை. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவை வீலுங்க. ஸோ இந்த வீலுங்கெல்லாம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, அதாவது டோர்லேருந்து, ஸோ இந்த ஜன்னல்லாம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஜன்னலோட கீழே இருக்கும். ஸோ ஸ்லைடிங் டோரில், ஸோ அதுலேருந்து நான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 3 வீலு உங்கள்கிட்ட எத்தனை வீல் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள்கிட்ட காரில் இருந்துச்சுன்னா காரோட வீல் வச்சு பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு கோட் போட்டு வச்சுருக்கேன் அட்டைக்கு. ஸோ அந்த அட்டைக்கு கோடு போட்ட அட்டைக்கு ஃபஸ்ட் நான் கத்தி எடுத்து ஒரு ஸ்கேல் மூலிமா நான் எல்லா கோடையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கட் பண்ணுறது ரொம்பவும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிராப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த சக்கரத்தோட எட்ஜில் இருக்கக்கூடிய அதுக்கேற்ற அளவில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிடுங்க நீங்களும். ஸோ நான் இப்போ அளவு எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் ரவுண்டு, அந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே பார்க்கலாம் ஹோல்ஸு. ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த க்ளூ கன் மூலிமா, உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா க்ளூ கன் போட்டு விட்டுங்க, இல்லை ஃபெவிக்விக் இருந்துச்சுன்னா ஃபெவிக்விக் போட்டு விட்டுங்க. ஸோ நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே உள்ள ஷேப்பாக உட்கார்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட 3 சக்கரத்தையும் அதாவது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதாவது அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரதுக்கு காருக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னால ஸ்பீடாக போகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளூகன் இல்லைனா ஃபெவிக்விக், ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ட்ரை பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம் 3 வீலையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ 3ஆவது வீலும் அதே மாதிரி தான் கரெக்டாக, அதாவது எதுலேயுமே கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணால் அது கரெக்டாக மூவ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு 2 பேட்டரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 பேட்டரியிலுமே சார்ஜ் கம்மியாக, நான் 2 பேட்டரியாக போட்டுக்கிறேன். ஒரு பேட்டரியில் கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேட்டரியில் கம்மி பண்ணியாக இருக்குது. நான் அதனால் 2 பேட்டரி ஆட் பண்ணி சென்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஏரோ மாதிரி வைக்கிறேன். அதாவது ஆண்டனா, ஏரோப்ளைன், ஸோ எந்த மாதிரி வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒன்று செட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நம்ம இந்த 2 பேட்டரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பேட்டரியுமே ஆட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்களும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒட்டி வைக்க முடியும். ஸோ ஒட்டி வச்சிங்கனாலே போதும், டக்குன்னு நீங்கள் ஒட்டுங்க. ஏன்னா அது ரொம்பவும் முக்கியமானது. அப்போ தான், அதாவது இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா லென்த்தாக போகிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி ப்ளஸ் அந்த ஆண்டனா மாதிரி, ஸோ அந்த ஆண்டனா மாதிரி பெண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி அதை ஜஸ்ட் நீங்கள் ரோல் பண்ணி அப்படின்னாலே போதும், இது போன்ற இதை நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்புறம் நீங்கள், அதாவது ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒவ்வொரு ஃபினிஷிங் பண்ணுறப்பையும் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம க்ளூகனில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ நில்லுங்க, ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஸோ அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்துருவோம். லைட் ஃபிட்டிங்ஸில் நான் ஒரு சின்ன லைட் வச்சுருக்கேன். அது எதுலேருந்து வருது அப்படின்னா, இந்த குட்டி பால்லாம் இருக்கும். ஸோ அந்த பாலை தூக்கி போட்டால் லைட் எரியும். ஸோ அந்த லைட்டு தான் நான் இப்போது பயன்படுத்தியிருக்கேன். அதை நான் ஃப்ரண்ட்டு வீலில் நான் ஒட்ட வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
ஃப்ரண்ட் வீலில் நான் ஒட்ட வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் கூட நான் ஒட்ட வச்சுருக்கேன் 2 எல்இடி லைட்டு. ஜஸ்ட் அது ₹5 தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு டைம் செக் பண்ணுறப்பையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லை மூவ் ஆகுதா இல்லையா எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இது கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஸோ நான் அப்படி அந்த லைட் எப்படி ஒட்ட வைக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 சைடும் க்ளூ கன்னை அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ கன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது மேலே லைட்டாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணுறோம், அதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் நமக்கு பிடிச்ச ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம். ஸோ உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கோ ஸோ அதை க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி நீங்களும் சைடில் வரக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாம் மொட்டை வைங்க. அது பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே ஒவ்வொரு ஓட்டுன்னு கூட சொல்லலாம், இல்லை ஒவ்வொரு லைக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணல அப்படின்றது புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், அதாவது ஸ்பீட் அதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் 2 இதை ஒட்ட வைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம அதை ஒட்ட வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு சில டாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் நான் ஒட்ட வைக்கிறேன். அதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறது ஒரே முக்கியமான விஷயந்தான், க்ளூகன். ஸோ இந்த க்ளூகன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 159 இருந்துச்சு. அப்போதைக்கு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 159 இருந்துச்சு. ஸோ பொம்மை பார்க்கவும் க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொரு டைம் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இதை நாம் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம் இதுக்கப்புறமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் லைட்டாக நம்ம டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த பால் நம்ம கீழே போட்டால் உடனே ஜம்ப் பண்ணுறப்ப எரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் பார் ஒரு ப்ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு ரவுண்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் ஃபார் டச் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இப்போ பார்க்கவும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் கார் தான். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரெடியாக இருக்குது ரேசிங்காக. ஸோ இந்த ரேசிங் ப்ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பேக். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அதை நம்ம வீடியோவே எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரிஜினாலிட்டியாக போட ட்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறப்ப அது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. ஒவ்வொரு டைமும் நம்ம ஃப்ரண்ட்டில் கூடிய அந்த லைட்டு டேப் பண்ணால் போதும், இல்லை ஸ்பீடாக போகிறதுக்கு அதுவே ஆன் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம அவுட்டில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரிவர்ஸு எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம அதிகபட்சமான சென்சார்ஸ் எதுவும் பயன்படுத்த கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம கார் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நின்று கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காப்பல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டு ரிவர்ஸ்லேயும் மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே கற்பனை மட்டுமே, எதுவும் உண்மையல்ல. நம்ம ஆள் என்ன பண்ணுறாப்பல அப்படின்னா நூலை கட்டி இழுக்கிறாங்க. ஸோ இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக கிடையாது. நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஸ்டார்ட்டே சொல்லிட்டேன். அந்த ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் கண்ணுக்கு தெரியும், இருட்டில் நூல் கண்ணுக்கு தெரியல. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களும் கண்டிப்பாக ஏமாறுவாங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நானே அப்படி தான் யோசித்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா டிஸ்லைக் பண்ணிட்டு இல்லை லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய்.